ஜெய் ஸ்ரீ மாதாஜி, தீபக் சார். ஜெய்ஷ் மாதா சார். எப்படி சௌக்கியமா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகே, நல்லா இருக்கோம். அவங்க அங்கதான் இருக்காங்களா ஸ்ரீலங்கால? ஸ்ரீலங்கால டியூஸ்டே ஆஃப்டர்நூன் தான் கிளம்புறாங்க. அப்படிங்களா? சரி சரி. டியூஸ்டே ஆஃப்டர்நூன் கிளம்பி வெனஸ்டே நைட் இங்க வந்து சரிங்க சரிங்க. நெக்ஸ்ட் சண்டே தான் நான் இருக்க மாட்டேன். இன்னைக்கு இருக்கிறேன், பட் அடுத்த சண்டே ஐ மே நாட் பி தேர். அப்படியா? டு கோ சம்வேர். அதனால ஓகே. கன்ஃபர்ம்டா இல்ல நாட் ஷுவர் yet? ஆல்மோஸ்ட் 90% கன்ஃபர்ம்டு, பட் ஐ அகைன் கன்ஃபார்ம் திங்ஸ் பிளான் சேஞ்ச். நான் உங்களுக்கு somebody's plan to come, ஒரு கெஸ்டஸ்க்கு plan to come. அதனால சரி சரி, பிரச்சனை இல்லை. இன்னைக்கு கொஞ்சம் இந்த நியூ மூன் அமாவாசையோட இந்த டோக் வந்து சிவராத்திரி பூஜா டோக். அப்படியா? ஆமா. இன்னைக்கு so we'll have more on ஆத்மா then. ஆத்மா பத்தி we can tell actually. ஆத்மா பத்தியும் அந்த நியூ மூனோட சிக்னிஃபிகன்ஸ் அது பத்தியும். ஓகே. ஆனா என்னத்தீங்கன்னா மந்த்ராஸ் இன்னும் ஆரம்பிக்கல இங்க இந்த பேட்ச்க்கு இன்னும் இல்ல. மந்த்ரா இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டோம். பண்ணலையா? இல்ல, பண்ணியாச்சு, பண்ணிட்டோம். ஓ, மந்த்ராஸ் பண்ணிட்டீங்களா? சரி சரி சரி. ஓகே 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 தான். அப்ப அந்த ஆத்மா பத்தி கோயின்சிடன்ஸ் அதுதான் ரெடி, அதுதான் வச்சிருந்தேன் ரெடியா பண்ணலாமான்னு. மேபி we will do the same thing. ஓகே ஓகே. நீங்க மியூசிக் ஏதாச்சும் இருந்தாலும் இன்னைக்கு மியூசிக் இருக்காது, அதனால நீங்களே ஃபுல்லா பண்ணலாம். only meditation, then அதுக்கு ஸ்பீச் பண்ணலாம். நீங்களே பண்ணலாம் சொல்லி இன்னைக்கு இந்த சிவ பூஜான்னு பண்றாங்க. நிர்மல் தான். உங்க வாய்ஸ் எனக்கு ஏன் ப்ராப்ளமான்னு தெரியல. வாய்ஸ் கொஞ்சம் லோவா இருக்கு எப்பயும் விட. அப்படியா? இப்ப கேக்குதா? இப்ப பரவாயில்ல, இப்ப குட், நல்லா கேக்குது. இல்ல, இன்னைக்கு அது சிவராத்திரி பூஜா பண்றாங்க போல இருக்கு. சரிங்க. நிர்மல் தாம்ல இருந்து இல்லையா இன்னைக்கு? ஆனா செக் பண்ணலையே. அப்படியா? தெரியல. இன்னைக்கு ஏதோ இந்த இன் ப்ரிப்பரேஷன் ஃபார் கிருஷ்ண பூஜா they are doing a சிவ பூஜா. ஓ, தெரியல எனக்கு, நான் அதை ஃபாலோ பண்ணல. நீங்க அட்டெண்ட் பண்ற பிளான் இருக்கா உங்களுக்கு? பண்ற பிளான் இருக்கு. ஆமா. சரி சரி. அப்ப ஆஃப்டர் திஸ் செஷன் குயிக்கா நம்ம 8க்கு முடிச்சிடலாம். அது வந்து நம்ம டைம் 12:30 தான் ஆஃப்டர்நூன். ஓகே ஓகே. டைம் இருக்கு. டைம் இருக்கா? சரி சரி. ஃபேமிலி எல்லாம் எப்படி? நல்லா இருக்காங்க. திருப்பி காலேஜ் ஆரம்பிக்குது டாட்டருக்கு. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் இயர் ஷீ ஸ்டார்டிங் ஃப்ரம் மண்டே. லீவ் இருந்தது. ஆன்லைனா இல்ல நேரா? ஆன்லைன் தான் இப்ப எல்லாமே. ஸோ ஸ்டில் டைரக்ட் கிளாஸ் வரல. அவங்க என்ன பண்றாங்க? என்ன ஃபீல்ட் ஆஃப்? அவங்க பிஎஸ்சி அட்வான்ஸ்ட் ஜுவாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி. நல்ல ஃபீல்ட். இந்த காலேஜ் அவங்க வந்து ஸ்டெல்லா மேரிஸ்னு ஒரு காலேஜ் இருக்கு சென்னையில. ஸ்டெல்லா மேரிஸ் ரொம்ப பாப்புலரான காலேஜ். அந்த காலேஜ்ல அவங்க பண்றாங்க. நான் சென்னையில இருக்கிறப்ப அப்பவே அது ரொம்ப நாள், அது வந்து வெரி ஓல்ட் காலேஜ், ட்ரெடிஷனல் ஓல்ட் காலேஜ். கரெக்ட், வெரி ஓல்ட் காலேஜ். ஆமா, எஸ். சோ அப்ப இன்னைக்கு அந்த மந்த்ராஸ் இருக்கறனால ஐ கேன் டெல் சம் மந்த்ராஸ் ஆல்சோ இல்லைங்களா? ஜஸ்ட் இந்த 6 எனிமீஸ் ஆஃப் த சோல் வச்சு ஒரு ஆத்மா வச்சு இருக்கு ஒரு. ஓகே. அப்புறம் அவங்க பையன் எந்த ஸ்டாண்டர்ட்? அவங்க 10th பையன். ஆமா. உங்க சைடுல எப்படிங்க சார்? உங்க சன்? அவங்க 2 பேரும் காலேஜ் முடிச்சிட்டாங்களா 2 பேரும்? ஆமா. சரி. ஜாப் பார்க்கணுமா அடுத்து? இப்போ ஆன்லைன்ல பண்ணிட்டு இருக்காங்க வீட்ல. ஓ, ஜாப் சேர்ந்துட்டாங்களா? சரி சரி. குட் குட். ஆன்லைன். அதுதான் எல்லா இடம் ஆன்லைன் தான். எங்க ஜாயின் பண்ணிக்கிறாங்க? ரிபப்ளிக்னு ஒரு கம்பெனி இருக்கு.
சரி சரி, குட் குட். ஐடி தானா இல்ல வேற ஃபீல்ட் அது? இல்ல இல்ல அவர் வந்து ஏரோஸ்பேஸ் பைலட்டிங் ஓ, ஏரோஸ்பேஸ். ஓகே 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 ஓகே, குட் குட் குட். He didn't want to do computer science. குட் குட் குட். ஆமா ஆமா. நம்ம சென்னையில கலெக்டிவ் எல்லாம் அப்படி போயிட்டு எல்லாம் ஆன்லைன் தான் போயிட்டு இருக்கு. அதனால அட்டென்ட் பண்றாங்களா? ஆமா ஆமா, அட்டென்ட் பண்றாங்க. ஆமா ஆமா. வேளச்சேரி அந்த இது அந்த கலெக்டிவ் சாட்டர்டே இல்லையா? ஆமா, சாட்டர்டே ஈவினிங். சாட்டர்டே ஈவினிங். ஹாஃப் சாட்டர்டே இருக்கு. ஆமா ஆமா. எல்லாருமே வருவாங்களா? அட்டென்ட் பண்ணுவாங்க? இல்ல, இது ஆன்லைன் தான். அதான். ஆமா ஆமா, அதெல்லாம் வருவாங்க. ஆமா, அதுல ஆன்லைன்ல வருவாங்க. நாங்க யூடியூப்ல ரிலே பண்றது. ஆமா, இப்ப எதுவும் சென்டர்ஸ்லாம் அதனாலதான் பண்ண முடியல. அதனால இது பண்ண முடியல. கரெக்ட். ஆமா, இப்போ வந்து கொஞ்சம் இங்க கூட யூஎஸ்ல கூட கேசஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்க்ரீஸ் ஆயிருக்கா? அப்படியா? ஆமா, ஈவன் ஆஃப்டர் வேக்சினேஷன். புளோரிடா வேக்சினேஷன் சில இடங்கள்ல கொஞ்சம் பண்ணல நல்லா. சில ஸ்டேட்ஸ்ல இப்போ புளோரிடா, டெக்சாஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. சரி. ஓ, அப்படியா? டெல்டா வேரியன்ட். அது டெல்டா வேரியன்ட் வந்துருச்சு அங்கேயும். ஐயோ. அது கொஞ்சம் ஃபாஸ்டா இதாகும். ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆகும். அது ஃபர்ஸ்ட் இது மாதிரி இல்ல. உடனே நம்ம அந்த சிம்டம்ஸ் வந்த உடனே அந்த ஃபர்ஸ்ட் இது நினைச்சு கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவா கூட எடுக்க யோசிப்பாங்க. பட் அந்த சிம்டம் வந்தோடனே போக சொல்றாங்க. அந்த ஃபர்ஸ்ட் அந்த 1 டேக்குள்ளே போட்டா பெட்டர்ன்றாங்க. ஸ்ப்ரெட் பண்றதும் ஃபாஸ்டர் இல்லையா? ஆமா, ஸ்ப்ரெட் பண்றதும் ஃபாஸ்டர். அந்த ஹோல் இதுவும் ரொம்ப குவிக்கா நடக்கும். அந்த உள்ள போறது, லங்ஸ்குள்ள போறதும் ப்ரோசஸ் வந்து குயிக்கா. ரொம்ப குவிக். 3 hours சில பேருக்குலாம் அந்த மாதிரி, அந்த லெவல்ல 3 hours 4 hours அந்த மாதிரி நடக்குது போல. சில ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கிறவங்களுக்குலாம் அந்த மாதிரி. வேக்சினேஷன் போயிட்டா ப்ராப்ளம். ஆமா, வேக்சினேஷன் போயிட்டா ஐ திங்க் தட் தே மே ஸ்டில் கெட் இட், பட் ஈஸி ரெக்கவர் ஆயிடுறாங்க அந்த மாதிரி. அந்த எஃபெக்ட் வந்து அந்த அளவு இன்டென்ஸா இல்ல. ரைட். ஓ, ஐ திங்க் இது செகண்ட் வேவ் அவங்க யுஎஸ்க்கு. தேர்ட் வேவ் அது? தேர்ட் இது. ஓகே. ஃபர்ஸ்ட் வேவ் தான் ரொம்ப பேட் யுஎஸ்ல. ஓ, சரி சரி. மிஸ்டர் ஆகர்ஷன் அவரு வந்துட்டு இருக்காரா தொடர்ந்து? ஆகர்ஷன் வந்து அவர் ஒரு ஸ்டூடெண்ட். ஓகே ஓகே. அவரோட ஃபாதர், அப்பா வந்து ரெகுலரா வர்றாரு. சரி சரி. ஆகர்ஷன் ஒரு 2-3 வீக்ஸ் வந்துட்டு அவர் 9th கிரேட் அப்படியே. சரி சரி. ஆகர்ஷன் இருக்கிறீங்களா? இருக்கு. 9th கிரேடா நீங்க?
வெங்கட சுப்பிரமணியம் சார் வணக்கம். ராஜ்குமார் சார் வணக்கம். வணக்கம் சார். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. எப்படி உங்க தியானம் எப்படி இருக்கு? எப்படி? நல்ல சார், நல்ல காம்னஸா இருக்கு, நல்ல வைப்ரேஷன். இப்ப நல்ல உணர்றோம் சார். வைப்ரேஷன் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு சார். தேங்க் யூ so much. இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. நல்லது. Yes. நல்லது. ஃபுட் சோக்கிங் அதெல்லாம் செய்யறீங்களா? ஓம் சார், இன்றைக்கும் நான் அந்த இது மறுபடி அந்த உப்பு தண்ணியில இன்றைக்கு செய்தேன் சார். 4:30 அந்த 1 hour போல எல்லாம் ஃபுல்லா இது பண்ணிட்டு பாத் பண்ணிட்டேன். நல்ல சார். அது எடுக்க நல்ல காம்னஸும் நல்ல வைப்ரேஷன் வர இப்பதான் சார் இந்த வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம்ல எனக்கு அது தெரியல. எல்லாம் சொல்லக்குள்ள நானும் யோசிச்சேன் என்ன அப்படின்ட்டு. பிறகு இப்பதான் சார் மாதாஜிட அந்த ஸ்பீச்சோட கேட்டிருக்குள்ள அது நமக்கு அந்த ஃபீல் உணருது. அந்த வைப்ரேஷன் என்றா என்ன, நம்மளோட ஆறா எப்படி வேலை செய்யுது அப்படின்றது நல்லா உணரக்கூடியதா இருக்கு. தேங்க்யூ சார். நீங்க தியானம் செய்ய செய்ய இன்னும் உங்களுக்கு அந்த உணர்ச்சி மற்றும் அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்துணர்தலும் கூடிட்டே வரும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. முரளிதரன் சார் வணக்கம். முரளிதரன் சார் இருக்கிறீங்களா? வணக்கம் யோகேந்திரன் சார். Hello.
சுதர்ஷன் அண்ட் ஒரு புது ஜாயின் பண்ணியிருக்காங்க. பத்மநாதன் சார் வணக்கம். அருணந்தி சார் வணக்கம். ஈஸ்வரி மேம் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார், வணக்கம். வணக்கம் சார். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. எல்லோருக்கும் வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி சார். குட் மார்னிங். அதனா தீதி ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. குட் ஈவினிங். குட் மார்னிங் ஃபார் யூ. வெயின் எல்லாம் நின்றுடுதா? இல்ல அது பாட்டுக்கு பெஞ்சன் தான் இருக்கு. அது பாட்டுக்கு விட்டு விட்டு வருது. இப்ப ரெய்னி சீசனா? ஆமா. ஜூன் 3rd வீக்ல இருந்து செப்டம்பர் 3rd வீக் வரைக்கும் 3 months இருக்கும். மான்சூன் இப்ப. மான்சூன் சீசன். சவுத் வெஸ்ட் மான்சூன். எல்லோருக்கும் வணக்கம் சார். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. மதி. வணக்கம் மதி மேம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. வணக்கம் சார். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. சிவகலை. சிவகலை மேடம் வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. வணக்கம். வணக்கம் சார். ஜெய் ஸ்ரீ மாதாஜி சார். வணக்கம் வணக்கம். வாங்க. அக்ஷாயினி மேடம் குட் ஈவினிங். வணக்கம். லலிதா தீதி ஜெய் ஸ்ரீ மாதாஜி. வணக்கம் ஐயா. வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி சார். How are you? குட். வணக்கம். I'm fine. இதுல லக்ஷ்மிஸ் ஐபோன் இருக்கே, அதுல லைட்டா உங்க ஃப்ரெண்ட் லக்ஷ்மி. ஆமா அவ டெல்லில இருந்து வந்திருக்கா. அதான் கேட்டேன். லக்ஷ்மி கிருஷ்ணன் அவங்களா? லக்ஷ்மி கிருஷ்ணன் தான். இப்ப லக்ஷ்மிஸ் ஐபோன் ஆயிடுது இந்தியா வந்த உடனே. லக்ஷ்மி இருக்காளா? ஓபன் பேசுவாளே லக்ஷ்மி. யாரோ விஐபின்னு புதுசா வந்திருக்காங்க, ஆனா ஆடியோ இல்ல. அது புதுசு இல்ல தீதி. அந்த பிரவீகன் என்ற ஒரு ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணுவார். ஓஹோ. ஆடியோ இல்ல ஆனா. குட் ஈவினிங் திவாகர் சார். சரி, நாங்க 7:10 ஆச்சு. தீபக் சார் நாங்க ஆரம்பிக்கலாமா? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். ஆரம்பிக்கலாம் சார். ஒரு நிமிஷம். சரி, ஆரம்பி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம், காலை வணக்கம். நாம் இப்பொழுது இந்த அமர்வை துவங்குவதற்கு தயார் செய்து கொள்வோம். ஸ்ரீ
ஸ்ரீ மாதாஜி முன்பே அமர்ந்து மிக பணிவுடன் கேட்போம். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து இந்த தியான அமர்வை துவங்குவதற்கு தங்களின் அனுமதியை தாருங்கள். தாங்கள் இந்த தியானத்தை வழிநடத்தி செல்லுங்கள். அனைவரும் ஸ்ரீ மாதாஜியிடம் வணங்கி கூட்டாக நாம் குண்டலினி எழுப்பி கவசம் hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tighten there. One. You'll see the results just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. நாம் மெதுவாக நமது கவனத்தை இதயத்துக்கு எடுத்து செல்வோம். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுடைய இதயத்துக்குள் வாருங்கள். எங்கள் இதயத்தை அன்பினால் நிரப்புங்கள். நாங்கள் ஒரு தூய ஆத்மா என்பதை உணர செய்யுங்கள். ஸ்ரீ மாதாஜி, எப்பொழுதும் எங்கள் இதயத்தில் அருள் புரியுங்கள். கவனத்தை மெதுவாக உச்சந்தலைக்கு எடுத்து செல்வோம். இரு உள்ளங்கைகளையும் பூமி தாயில் வைத்துக் கொள்வோம். பூமி தாயே, எங்களுக்குள் இருக்கும் அனைத்து எதிர்மறை சக்திகளை தங்களுக்குள் ஈர்த்து கொள்ளுங்கள். எங்களது சூட்ச்ம சரீரத்தை சுத்தகரியுங்கள். எங்களின் மூலாதார சக்கரத்தை சுத்தகரியுங்கள். மெதுவாக நாம் இடது உள்ளங்கையை ஸ்ரீ மாதாஜியை நோக்கி வைத்திருந்து வலது உள்ளங்கையை பூமி தாயில் வைத்திருப்போம். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுடைய இடது நாடியை முழுமையாக சுத்தகரியுங்கள்.
அனைத்து கடந்த கால எண்ணங்களையும் முற்றிலும் வெளியேற்றி விடுங்கள். பூமி தத்துவத்தின் மூலமாக எங்களது இடது நாடியை சுத்தகரியுங்கள். எங்களுடைய இடது நாடியில் தூய விருப்பத்தை மேம்படுத்துங்கள். இடது நாடியை முழுமையாக சுத்தகரித்து எங்கள் இடது உள்ளங்கையில் குளிர்ந்த நுண் அதிர்வுகளை அருளுங்கள். மெதுவாக நம் வலது உள்ளங்கையை எடுத்து மடிமேல் வைத்துக் கொள்ளலாம். இடது உள்ளங்கையை ஆகாயத்தை நோக்கி வைத்திருந்து இப்பொழுது நாம் பிங்கள நாடியை சுத்தகரிப்போம். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுடைய வலது நாடியை சுத்தகரித்து அதிக உஷ்ணத்தையும் வருங்கால எண்ணங்களையும் வெளியெடுத்து ஆகாயத்துக்கு செலுத்தி விடுங்கள் தாயே. எங்களது வலது நாடியை முழுமையாக சுத்தகரியுங்கள். எங்களுக்கு எண்ணங்களற்ற நிலைமையை அருளுங்கள். எங்களுக்குள் இருக்கும் ஆணவத்தை நீக்குங்கள், அகம்பாவத்தை நீக்குங்கள், தற்பெருமை குணத்தை நீக்குங்கள். மெதுவாக இரு உள்ளங்கைகளையும் மடிமேல் எடுத்து சென்று கவனத்தை மைய நாடியில் வைத்திருப்போம். தாயே, எங்களுடைய சுஷும்ன நாடியை முழுமையாக சுத்தகரியுங்கள். குண்டலினி தாயே, தயவு செய்து அனைத்து சக்கரங்களையும் சுத்தகரித்து சுஷும்ன நாடி மூலமாக மேலே எழும்பி எங்களுடைய சகஸ்ரா சக்கராவுக்கு வாருங்கள். எங்களுடைய சூட்ச்ம சரீரத்தில் சுஷ்ம நாடியில் இருக்கும் அனைத்து அடைப்புகளையும் வெளியெடுத்து விடுங்கள். இரு உள்ளங்கைகள் ஸ்ரீ மாதாஜியில் முன்னாடி வைத்திருந்து மடிமேல் கவனத்தை முதல் சக்கரமான மூலாதார சக்கரத்திற்கு எடுத்து செல்வோம். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுடைய மூலாதார சக்கரத்தை சுத்தகரியுங்கள். எங்களுக்குள் குழந்தை உள்ளத்தை அருளுங்கள். விவேகத்தையும் பணிவையும் அருள் புரியுங்கள். கவனத்தை சற்று மேலே எடுத்து சென்று மூலாதார் குண்டலினி இருக்கும் இடத்தில் மூலாதாரில் கவனத்தை செலுத்துவோம். சற்று மேலே மைய இடுப்பு பகுதி சுவாதிஸ்தான் சக்கரத்திற்கு எடுத்து செல்வோம். ஸ்ரீ மாதாஜி, எங்களது சுவாதிஸ்தான் சக்கரத்தை முழுமையாக சுத்தகரியுங்கள்.
எங்கள் சுவாதிஸ்தான் சக்கரத்தை சமநிலை செய்துங்க தாருங்கள். எங்களுக்குள் தூய விருப்பத்தை மேம்படுத்துங்கள். தெய்வீக விருப்பத்தை மேம்படுத்துங்கள். எண்ணங்களற்ற நிலைமையை நிலைநாட்டுங்கள். தாயே, எங்கள் சுவாதிஸ்தான் சக்கரத்தை, கூட்டு சுவாதிஸ்தான் சக்கரத்தை முழுமையாக சுத்தகரியுங்கள். சாந்தத்தை அருள் புரியுங்கள். ஆறு இதழ்கள் கொண்ட சுவாதிஸ்தான் சக்கரம் பிரகாசிக்கட்டும், முழுமையாக திறக்கப்படட்டும். குண்டலினி தாய் அதன் மூலமாக மேலே எழும்பட்டும். சக்கரங்களுக்கு ஒளி கிடைக்கட்டும். அதை உணர்வதற்கு எங்களுக்கு திறனை தாருங்கள். கவனம் சற்று மேலே நாபி சக்கரத்திற்கு எடுத்து செல்வோம். தொப்புள் பகுதியில் இருக்கின்றது நாபி சக்கரம். ஸ்ரீமாதஜி தங்களின் தயவால் ஆத்ம விழிப்புணர்வு மூலமாக, சகஜ யோகா மூலமாக திருப்தியின் முக்கியத்துவம் எங்களுக்கு தெரிந்துள்ளது. தங்களின் தயவால் நாங்கள் திருப்தியுடன் இருக்கின்றோம். எங்களுக்கு தேவைக்கு மேலே நீங்கள் தருகிறீர்கள். நாங்கள் முழு திருப்தியுடன் இருக்கின்றோம். எங்களது நாபி சக்கரத்தை முழுமையாக சுத்தகரியுங்கள். கவனம் பவசாகரம். தாயே, தயவு செய்து 10 ஆதி குருமாக்களின் குணநலங்களையும் எங்களுக்கு மேம்படுத்துங்கள். எங்களது பவசாகரத்தை சுத்தகரியுங்கள். உலக மாயையிலிருந்து எங்களை நீக்குங்கள். தங்களின் தயவால் எங்களுக்கு நுண் அதிர்வுகள் உணர முடிகின்றன. இதன் மூலமாக மாயிலிருந்து எங்களால் எளிமையாக வெளியே செல்ல முடிகின்றது. அனைத்து மாயிலிருந்து எங்களை நீக்குங்கள் தாயே. உண்மை பக்கம் நிலைபெறச் செய்யுங்கள். கவனத்தை சற்று மேலே அனஹத சக்கரத்திற்கு எடுத்துச் செல்வோம். கவனத்தை நாம் இன்று இடது அனஹத சக்கரத்தில் வைத்திருப்போம். ஸ்ரீமாதஜி, தங்களின் தயவால் நாங்கள் ஒரு தூய ஆன்மா என்பதை உணர்ந்திருக்கிறோம். நாங்கள் இந்த உடலோ எண்ணங்கள், ஆணவம், அகங்காரம், மமகாரம் எதுவும் இல்லை. நாங்கள் தூய ஆத்மா. தயவு செய்து நமது தூய சித்தத்தை இடது அனஹத சக்கரத்தில் வைத்திருப்போம். முடிந்தவர்கள் வலது உள்ளங்கையை இடது இதயத்தில் வைத்திருக்கலாம். இல்லையெனில் 2 உள்ளங்கைகளும் அடிமேல் வைத்திருக்கலாம். கவனம் இடது அனஹத்தம். நாம் தூய ஆன்மான் தெரிந்தும் பல நேரங்களில் ஆன்மாவுக்கு எதிராக 6 தீய சக்திகள் வேலை செய்து கொண்டிருக்கின்றன. நமது இடது இருதய சக்கரத்தில் கவனத்தை வைத்திருந்து இந்த 6 எதிரிகளை பற்றி தெரிந்து அதை நீக்குவதற்கு மந்திரத்தையும் நாம் மனப்பூர்வமாக கூறுவோம். முழு மந்திரத்தை தெரியாதவர்கள் கவனத்தை மட்டும் மந்திரத்தில் வைத்திருக்கலாம். ஸ்ரீமாதஜி, தங்களின் அருளால்
தயவு செய்து எங்களை ஆசையற்றவர்களாக ஆக்குங்கள். எல்லாம் வல்ல கடவுளின் தூய ஆசையை தயவு செய்து எங்களுக்குள் நிறுவுங்கள். எங்களுக்குள் இருக்கும் அதிக ஆசை மற்றும் காமத்தை முற்றிலும் நீக்குங்கள். ஸ்ரீ நிஷ்காமா, ஸ்ரீ நிஷ்காமாவிற்கு நாம் முழு மந்திரத்தை எடுப்போம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிஷ்காமா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவ்யே நமோ நமஹ. தூய ஆசை பெறுவதற்கு ஸ்ரீ சுத்த இச்சா மந்திரத்தை எடுப்போம். முழு மனதோடு மந்திரத்தை கூற வேண்டும். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சுத்த இச்சா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவ்யே நமோ நமஹ. கவனத்தை இப்பொழுது ஆன்மாவிலும் இடது இருதயத்திலும் சுவாதிஸ்தான் சக்கரத்திலும் ஒரே நேரத்தில் வைக்க பாருங்கள். முடியாதவர்கள் இடது இதயத்தில் மட்டும் வையுங்கள். ஸ்ரீ மாதாஜி, தங்களின் கிருபையால் தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து கோபத்தை களைத்து விடுங்கள். எங்களை இரக்கமுள்ளவராகவும் அன்பாக இருப்பவராகவும் ஆக்குங்கள். எங்களுக்குள் கோபம் வேண்டாம். இரண்டாவது எதிரியான கோபத்தை முற்றிலும் வெளியெடுத்து விடுங்கள். ஸ்ரீ நிஷ்க்ரோதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிஷ்க்ரோதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவ்யே நமோ நமஹ. கவனத்தை இப்பொழுது இடது அனாத்தம் சக்கராவில் வைத்திருந்து தொடர்ந்து நாபியில் கவனத்தை ஒரே சமயம் வைக்க பார்ப்போம். ஸ்ரீ மாதாஜி, தங்களின் அருளால் தயவு செய்து எங்களை பொருள் மற்றும் பொருள் முதல்வாதத்திற்கு அப்பால், மெட்டீரியலிசம் அப்பால் அழைத்து செல்லுங்கள். தயவு செய்து எங்களை சமநிலைப்படுத்துங்கள். அமைதியாகவும் திருப்தியாகவும் எல்லாவற்றிலும் இருக்கும் இந்த அழகான ஆத்மாவை பார்ப்பதற்கு, உணர்வதற்கு அருள் புரியுங்கள். மூன்றாவது எதிரியான பேராசையை முற்றிலும் நீக்குங்கள். ஸ்ரீ நிர்லோபா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்லோபா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவ்யே நமோ நமஹ. மெதுவாக கவனத்தை தொடர்ந்து நாம் இதே சக்கரத்தில் வைத்திருப்போம். ஸ்ரீ மாதாஜி, தங்களின் அருளால் எங்களை அனைத்து பட்டுகளிலிருந்து விடுவிக்கவும்.
Please free us from all the attachments. நாங்கள் ஒரு தூய ஆத்மா. தயவு செய்து எங்களுக்கு பற்றற்ற நிலையை தாருங்கள். Please remove all the worldly desires and attachments. Shri Nirmoha. Om Tvameva Sakshat. Shri Nirmoha Sakshat. Shri Adi Shakti Mataji. Shri Nirmala Devye Namo Namaha. மெதுவாக கவனத்தை இடது இதய சக்கரம் மற்றும் விசுதியில் கவனத்தை வைத்திருப்போம். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து தங்களின் அருளால் எங்களுக்குள் இருக்கும் இந்த பொறாமையை மற்றும் போட்டித்தன்மையை நீக்கவும். எங்களை முழு அங்கத்தில் ஒரு பகுதியாக மாற்றுங்கள். We want to be the part and parcel of the whole. தயவு செய்து இந்த ஐந்தாவது எதிரியான பொறாமையை முற்றிலும் நீக்குங்கள். கவனத்தை மெதுவாக ஆத்மாவில் இடது இதயத்திலும் ஆக்ஞா சக்கரத்தில் வைத்திருப்போம். அதற்கு முன்பு இந்த நம்ம விசுதியில் ஒரு ஸ்ரீ நிர்மத்சார மந்திரத்தை கூறி கொள்வோம். கவனத்தை மறுபடியும் விசுதிக்கு எடுத்து சென்று ஸ்ரீ நிர்மத்சாரா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்மத்சாரா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவ்யே நமோ நமஹ. கவனத்தை இடது இதயத்திலும் ஆக்னியாவிலும் இப்பொழுது எடுத்து செல்வோம். ஸ்ரீ மாதாஜி, தங்களின் தயவால் எங்களுக்குள் இருக்கும் அனைத்து சின்ன சின்ன பெருமைகளையும் எல்லாம் கலைத்து விடுங்கள். எங்களை சரணடைய வைத்து எங்களுக்குள் இருக்கும் அகங்காரத்தை முற்றிலும் நீக்குங்கள். தவறான பெருமையை நீக்குங்கள். ஆணவம், அகம்பாவம், ஆறாவது எதிரியான இதை ஆத்மாவுக்கு எதிராக செயல்படுவதை முற்றிலும் வெளியே எடுத்து விடுங்கள். ஸ்ரீ நிர்மதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்மதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவ்யே நமோ நமஹ. கவனம் இப்பொழுது இடது இதயத்திலும் சகசாரா சக்கரத்திலும் ஒரே நேரத்தில் வைத்திருங்கள். ஸ்ரீ மாதாஜி, நான் தூய ஆத்மா, நான் தூய ஆத்மா. Mother, I am the pure spirit. Pure spirit. எனது ஆத்மாவை எங்கும் இருக்கும் இந்த பரமாத்மாவுடன் இணைவதற்கு உதவி செய்யுங்கள் தாயே. ஆத்மாவுக்கு எதிராக செயல்படும் இந்த 6 எதிரிகளை ஒழித்து பரமாத்மாவுடன் எங்களை இணையுங்கள் தாயே. கவனம் சகஸ்திராரா.
முழுமையாக சரணடைந்த நிலையில் ஸ்ரீ ஆத்மா பரமாத்மா என்ற மந்திரத்தை கூறி முழு மந்திரத்தை கூறி தியானத்தில் இருப்போம். ஓம் त्वमेव साक्षात् श्री आत्मा परमात्मा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. நமது தூய எச்சத்தை சகஸ்ராவில் வைத்திருந்து எண்ணங்களற்ற நிலைமையிலும் சந்தேகங்களற்ற நிலைமையிலும் இருந்து 3 நிமிடம் அமைதியாக தியானத்தில் இருந்து நுண்ணதிர்வுகளை பெற்றுக்கொள்வோம். நாம் இப்பொழுது இதே தியான நிலையில் ஸ்ரீ மாதாஜியின் சொற்பொழிவை கேட்போம். Like a birthday of Shiva, you can say, or something. How can it be? Because he's eternal. He's all the time there. So, what demarcates this celebration is the establishment of Shiva on this earth. In the material sense, every matter has been created with a deity, and that deity is established in that matter, as you know. So when it was thought by Adishakti that first we must establish Shiva. Without Shiva, you cannot establish him. First he is to be established, because he is the absolute. So you have to establish Shiva. And now what should we do? How to establish him? He is the God of Tamoguna. He is the cold. He is the God of all that is not active. So first of all, this earth, when it receded from the sun, which was very hot, was taken very near to the moon. The moon is the brother-in-law of Shiva. So it was taken so close to moon that the whole earth got covered with ice.
and it was then gradually moved towards the sun. When it was moved towards the sun gradually, then it started melting. And the point that did not melt at all was the point where Shiva was to be established. That was predestined, that spot. And that spot is the Kailash. The ice never melts. And if you see, the whole mountain is like the face of Shiva. The eyes, the nose and everything you can see clearly jetting out. And all the year round it keeps its shape as. That is how Shiva was created. And he was placed in a witness state as the spectator of all that happens on this earth, facing towards the Kundalini of the universe, which they were going to place in India. So he is facing towards the south. He is looking at the south with both the hands like this, like a spectator watching the spectacle of the Adi Kundalini. That is how Shiva was created. So, though we say that the heart of the universe is England, still Shiva resides on top of this earth. This is the thing. Like you have got the seat of Shiva on top of your head, but he resides in your heart. In the same way, Shiva belongs to this place. And he looks at the whole body from this point. So the feet are the south, this is the north, this is the east, west, and this is the east. That is how we can see the whole map of the universe or the world that it is. So now, Mr. Beto, Sit down. don't stand up. Listen to my lecture now, don't take photographs. You must listen to my lecture attentively. In a meditative way, you must listen to me. You must make full use of me, isn't it? You should be meditative. Then you can hear me very clearly. You don't have to bother. You have to be meditative. So this is south. So you are facing towards the south as a witness. Just now, somebody told me that in the south people put their head towards the south and put their feet towards the north. I mean, imagine. The feet are put towards Shiva, who is on the north. Kailasha is in the north, isn't it? It is not in the south. So why put your feet towards the north? I mean, one must use logic. These Brahmins have told you all these stories and you are doing just the opposite. That should not be done. Sometimes I feel God save this country from Brahmins. They are everywhere now. They are our rulers, they are everywhere. And they have no idea what Brahma is. If they are real Brahmins, I am sure one day the real Brahmins will be in charge of this country. So now, when we understand that Shiva is the first thing that is established in the matter, then in us also first the Shiva is established.
When the fetus takes its form, the throb in the heart is the establishment of Shiva. That is the sign that Shiva has been established. In case of people who are born with bad heart or with trouble, one has to say that Shiva is not fully established. Not that they are bad people, but they are not supposed to live for long and have to have another heart later on maybe, or that there might be some sort of a problem in their previous lives, and if they pay attention to Shiva Tattva, their heart can be cured. So the most important organ in the body is the heart. If the heart fails, you cannot remain. So the most important thing is to look after your Shiva principle, which is Atma. We are worried about every sort of mundane thing. Worried about this, worried about that. But we are not worried about our spirit. This is the biggest problems with us. If you worry about your spirit, if you pay attention to your spirit, the whole universe then vibrates with Parabrahma, which is nothing but joy. So without any attention to spirit, if you think we can enjoy life, you cannot. You cannot enjoy your life if you pay attention to other nonsensical things and you do not pay attention to your spirit. The complete silence comes into us only through spirit. If a spirit is awakened within us, this silence starts working and you feel extremely relaxed and absolutely one with yourself. There is no problem. You don't seek other things that normally people seek. You seek your own company and you want to be some time with yourself. Only thing that you seek after finding your spirit is the company of other Sahajogis who also have found the spirit. So there's a rapport established between spirit, that is in the heart. And this spirit is the universal being within us, about which I have told you, that once you become one with the spirit, you automatically become universally conscious. There are so many qualities of the Shiva Tattva, of the principle of Shiva, that I need not tell you. But today I will tell you another dimension which I have not touched so far about Shiva Tattva. The physical aspect of Shiva Tattva is that such a person is a cold type of a person. In the sense that such a person is not a person who gives hot vibrations, but who has too much of it sometimes, not in balance, who overdoes it, develops a kind of a temperament which can be extremely cold. Could be low blood pressure with it, could be diarrhea also. Diarrhea also one can get with too much of spiritual strength. And also could be on the plump side because of the left side. Because left side is the kapha, as you call it. Kapha is the phlegm that is more. Because the left side is more, such a person is always apt to catch cold and has problems of the pores. So such a person has to protect oneself from getting into colds and things like that, and the methods to be employed are to be learned through Sahaja Yoga. But give it a balance. The spirit
itself is beyond health problems. But the left-sided person who always thinks of the spirit also can become one-sided when he has to live on this earth. He has to be a balanced person. So he has to take to another side, and that side is the activity of the spiritual growth within himself. A person who is very spiritually developed cannot exist as a Shiva Tattva on this earth. He has to exist as a balanced personality. And when he starts developing that balancing within himself, the spirit from his heart starts rising and goes on top of his head. So this is the second stage where one has to be. Here is the whole collectivity. So when you start taking your love and affection into your central nervous system, you can say, and put it on top of your head. That means as soon as you put it in your Virat, when it starts spreading through your Virata Shakti, through your collective being, then only you are a complete person. Otherwise you are a Shiva Tattva. Shiva Tattva exists whether this universe exists or not. It exists even when the whole universe is existing, even when it vanishes, it all goes into that, merges into that later. So a person who has a spiritual hankering must know that to raise your Shiva above the heart level, he has to raise it gradually onto a very detached method of existing on top of the surface, where there is a complete balance. Complete balance. Many people I have seen in Sahaja Yoga are extremely loving, nice, very sweet persons. Like in Delhi, I would say people are not so harsh as in Bombay. Bombay people could be harsh, Pune people are little harsh also. But Bombay and Pune people are different. The reason is they have balanced themselves a little. And they have gone above their heart feeling, like sympathy. Don't be unkind to somebody, don't say anything harsh to somebody. Can be very, very funny also sometimes. Like yesterday I was sleeping in the place where you always sleep. Now if I was in any Bombay or Pune center, anywhere, you can't hear any voice, anywhere, nothing. Like a lion, you see. Like a tiger is in a forest, nobody will hear your voice. If there's a tiger, you can know for miles together there's a tiger somewhere. It's so silent. But if I am in Delhi, then everybody's talking. Somebody was talking about money, this, that. The whole time the jabbering was, even the Sahaja Yogis from foreign had become Delhi Sahaja. They were all talking so much, I was surprised. How did they take to this talking so much there? All were talking jagar jagar. On the contrary, if I am sleeping there, you all should have been in meditation, sitting down and doing meditation. Instead of that, everybody was busy with all the possible nonsensical topics as if they have no other chance to talk. And they were all jabbering, jab, 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 jab. I didn't know what to say and I didn't know what to express. But this is what one has to know, that unless and until you raise your sympathetic attitude, like you tell somebody something, I have had such a problem in this business, say example, like, I mean, what a topic, but it doesn't matter. If you start, I had a problem in this one, another one, yes, I too had, see the sympathy. I too had such a problem, these people are so bad, that happened, we had the same problem. They are all, talking about things which are irrelevant to Sahaja. Even relevant to Sahaja Yoga, you should not talk when I am there. I have to make humble request to all of you that the way you people sometimes behave is not good and is not congenial to Sahaja Yoga.
Even to keep your mouth open in my front is not a good thing. But I don't want to tell you in such details, but it is so many things are there that you have to learn before you raise your Shiva Tattva from your heart. You are good at pleasing people, of organizing, you are excellent. You organize very well, there are no quarrels. Sahajogis in Bombay quarrel quite a lot, and even Pune Sahajogis are quarrels. But I must say Pune Sahajogis are very deep, and Bombay Sahajogis are very deep. Individually, they have achieved something. Now they have to go further than that, is to go a little bit in the heart again. This is the second descent they have to have, to feel more that way, because that way they are very, very strict with people. But you see, certain amount of strictness is to be accepted. For example, if somebody is told, don't touch mother's feet, one feels very bad. But this is a very mundane sort of an understanding of the mother. If she says, don't touch my feet, that's what you are supposed to do. You have to do exactly what will please me and not what will please you. So you must change your attention for pleasing all the public. Some people say those who come first time, mother, we must not say this. You must. Certain thing you must say to them. Otherwise you will make me aprasanna. That will cause problem. But when you say to others, you need not go like Pune and Bombay people in their special Marathi language, but say it in a proper Urdu style, that people don't feel bad, but you must say it. You should not put those people on my head. Instead of that, you should tell them in such a way that people are all right. So to go deeper into you, you must do also individual meditation and samuhik. I would not say all the Sahajogis in Delhi are like that, but we are very good at organizing. Which our Bombay Sahajogis and these Pune Sahajogis must learn. They quarrel among themselves and I really get fed up. And they treat each other shabbily, that I don't like. But individually they are all right. So they become individualistic. Some people become individualistic and some people become publicist. They please the public. Now they have to exist. What should a Sahajogi do? They have to become mother addicts. They should do what your mother likes. You understand? Need not please the public or need not please the individual, but do what your mother will like. That's a very simple thing which Adi Shankaracharya has told you, that just keep the mother pleased. But nobody makes that study. Try to make the study what makes mother pleased. Then you will see, I am very easily pleased, you see, as a Shiva Tattva. Even if you make mistakes, twice you pull your ears, all right. But don't go too far. You see, the mistakes you commit is all right, but don't take it for granted that you can go on committing mistakes, because you will get a big rope, but you will hang yourself ultimately, isn't it? So be afraid of the rope also which is given to you. It will hang you much better otherwise. So one has to understand that you should not be addicted to public opinion or to the opinion of your own. Both things are wrong. You must behave in such a manner that it should please all the deities within me. As far as I am concerned, I don't exist. I have no existence. Really, believe me, I have no existence at all. I just is an assemblage of so many existences. Otherwise, I don't exist. I don't find myself anywhere in this body, anywhere. I don't find myself anywhere in the universe. I'm nowhere. I sometimes find, what is all this? It's not mine. It's all foreign to me. But still I permeate into it, enjoy it, live with it. But I'm not in it. Nowhere.
So if you just try to understand what pleases your mother, you will develop your dignity because I want you to be dignified. It will develop your joy because I want you to be joyous. It will give you more capacity to achieve more vibrations within yourself because that is what I am doing. Whatever is good for you, if you do that, it will please. So what I think is good for you, you may not think. You may have your own ideas, individualistic again, or maybe public-wise. Like I have told you that please don't arrange my program before 7 o'clock in the evening. Now you may say it won't suit our public. Doesn't matter. It doesn't suit me. That's the main point. Because I have certain timings when only I can really be very good. That time I have to give to somebody else. It's fixed. So you don't fix my timings according to yours. Morning time before 11 o'clock, no program should be fixed. Early in the morning if you fix at 5, I don't mind. I have certain timings which I have to use for some other purpose. So you have to understand that whatever suits me should be done because that is for your good also. Because there I am most beneficial. I am just telling you my own tricks so that you take more advantage of them. But they insist on that the people who are going to the office won't be able to come. Such people should not come at all. If there is a picture at 7 o'clock, they'll go at that picture or not. Then why should you make your mother so cheap that it should suit their convenience? If there are few people, it is even better for us. We'll have better accommodation in the kingdom of God. So don't make me cheap. That one should understand, not to cheapen me. Keeping the dignity of your mother, whatever is to be achieved, I agree that all the brothers and sisters must be heard, all the public must be heard, but we can't get rid of the kachras otherwise, you see. There are lots of things which are to be just thrown away. So we should not worry about the kachra part. Whatever is the best we'll have. But to have that also one should not speak harshly. Again I will say not to use harsh words. The way people get out, like that one should not talk. Change your language. You must educate yourself how to talk to people in a soft way, in a proper. That is very important for Sahaja Yoga. Because if you go on insulting, maybe you might insult some saint. So you should not do in that way. Understand it. And try to make your individual being so capable that when you go to the public, you are able to put the right perspective, right concept, the right conduct, the right behavior, and the right knowledge. Here I do not mean right rationally, right which is absolute. Shiva is the absolute. He is the giver of absolute knowledge. He knows what pleases me. The moment something will happen that will really displease me, he will shut the door. He is just watching this to please me. The moment he'll find that this is not working out, he'll stop the whole show and he'll say, shut it. Finish. So though I may say the spectator is Shiva, but he is just the judge. And he sees those things. So try to be all right. A nice spectacle I try to make. So please, Shiva, so he continues to be there. And this let universe be a nice playful thing in which you rise and attain that eternal life which is promised. But one has to understand what is this. Some people have a habit of just looking at me straight all the time. It's not the way to be done. Put your eyes down all the time.
Just you cannot stare at me. It's stupid. Apart from stupidity, it will not please me. Will it please you if I start staring at you all the time? I don't stare at you. I try to please you by doing all kinds of things. Why don't you learn something from me how I try to please? You can't do all these things, of course. I know. Because somebody says, Mother, we went there, a horse was given to us, this, that. This you cannot achieve yourself for me. See? If I have a difficulty, you can't solve my difficulty. Isn't it? But I can solve your difficulty. So I can please you very easily because I have so many methods of pleasing you. So whatever methods are there, by which one should not positively displease. That's the only thing. You don't do anything special, but don't do something extraordinary just to displease. If you understand this simple thing, that don't try to do anything that will displease you, please. It is so simple. You don't have to do anything extra. Just try to be loving, affectionate, dignified, and I'll be very happy with all that. As it is, I'm overjoyed. I'm very happy. But I have to tell you what one has to achieve and how one has to do about these things. So it is necessary now for Delhi people to rise from the heart to the Sahastra. And it is necessary for Bombay and Pune people to go from heart to go from the Sahasrara to the heart. I would say Rauri people are in between. Rauri people are in between. They are very good organizers and they don't create problem for me as far as individuals are concerned. So I think Rauri is a place, perhaps maybe it is my car, that it is so good, whatever it is. But we all can be like that. We all can change and inform each other and improve and educate us. All this education can come to us if we really love ourselves and care for our evolution. We don't have to bother about it much if we really care. Gradually all these things will work out and the balance can be established. Those people who talk too much should not talk so much. What I feel that when you talk too much, when you stop, you just stop. It is in between. When it is necessary, you must talk. When it is not necessary, you should not talk. So that kind of personality, gradually you can develop in Sahaja Yoga, that you will develop that wisdom, how far to go, how far not to go. Not to go is the quality of Shiva. He doesn't do anything. He's just sitting down there and watching the whole show. He doesn't do anything. But still, he is the one who has to watch. If he doesn't watch, then the whole show is over. If you understand that in not doing anything, how much he is doing, see the contrast. He is doing nothing as such, but he is making everybody dance to please him. In the same way, in one shot, you have both the nature. As Sahaja Yogi, you can achieve that kind of a balanced personality. It is for your good, for your evolution, for your development. So today, all of you have a great chance of evolving individually within yourself this Shiva Tattva, which ultimately permeates into the whole. Kabira has said it in a beautiful couplet. I don't know if you people have understood. It is Mana Mamata ko thira kar launga. The compassion of my heart, I will vibrate. I will bring it out. The compassion of my heart, I will vibrate. I bring it out, और पांचों तत्व मिलाऊंगा, and put it into the 5 elements. See Kabiraj, you follow him, how great he is. People talk of Kabir Das. See, he says that take it out of the heart
and put it into all the 5 elements. This is what is Sahaja. If you understand that, then you don't have to understand anything. You have got it in your heart, become the capitalist in your heart and become a communist outside. If you can achieve this balance properly, you have done it. And we can do it. We all of us put together, we will do it, we can achieve. And we can show to the world that everyone can achieve. All ordinary human beings, so-called, it can become extraordinary. So today we have to decide about ourselves that we are going to do it, we are going to be educated about it in a spiritual way, in a sahaja way. And every moment, if you watch yourself, you can. And not to explain yourself, or to say, oh, this happens to me and that happens to me. That's not the point. Many people tell me like that. That's absurd. You challenge yourself, how can it happen to you? Why don't you do it? You should do it. Why can't you do it? Like that, you take yourself to task and you can work it out, I'm sure, because you have got the power. I bless you all for your spiritual development and for your collectivity. Both things must be looked at. If you have spiritual development and no collectivity, it is useless. If you have collectivity and spiritual development, none, it is useless. Combine it properly. So we have to take Shiva and establish him into the Virat. This is what we have to do. And if you understand this point, your relationships with others also will be good, permanent, of a very substantial nature. And the quality of Sahajogi's life will be something very, very great. May God bless you. தொடர்ந்து தியானத்தில் இருக்கலாம். For Shiva Parvati Sakshat. Om Tvameva Sakshat Shri Shiva Parvati Sakshat Shri Adi Shakti Mataji Shri Nirmala Devye Namo Namaha.
மகா மந்திரத்தில் 3வது வரிகள் மட்டும் கூறுவோம். ஓம் துவமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கல்கி சாக்ஷாத் ஸ்ரீ சகஸ்திரார சுவாமினி மோக்ஷ பிரதாயினி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியே நமோ நமஹ. தொடர்ந்து சஹஸ்ரால் வைத்திருந்து கடைசியாக ஒரு பஜன் பாடலை கேட்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. இன்று அமாவாசை தினம், அதுவும் சிறப்பாக ஆடி அமாவாசை தினம். அமாவாசை சிவனுக்குரிய நாள், நமது ஆத்மா இதய சக்கரத்திற்குரிய நாள் குறிப்பாக. எனவே நாம் இன்று அந்த ஆத்மாஷ்டகத்தை மீண்டும் பார்த்து அந்த ஆத்மாஷ்டக பாடலையும் கேட்கலாம். ரமணி, நீங்க அந்த ஆத்மாஷ்டகம் டிஸ்பிளே பண்றேன், அதை விளங்கப்படுத்த முடியுமா? தீபக் சார் செய்யட்டுமே. தீபக் சார், நான் அந்த ஆத்மாஷ்டகம் டிஸ்பிளே பண்றேன், ஒரு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த பாடலை போடலாம். பண்ண முடியுமா நீங்க? ஆத்மாஷ்டகமாக சொல்லலாம். நம்ம கேக்குதா? பேசுறது கேக்குதா? கேக்குது. நான் வேணா ஃபர்ஸ்ட் சொல்லிடவா? நான் வைத்திருக்கிறேன். அதுல வந்து மொத்தம் இந்த 6 பாகங்கள் இருக்கு, அதான சொல்றீங்க? 6 பாகங்கள் சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நான் தமிழ்ல சொல்லிடுறேன், அப்புறம் ஃபுல்லா அதை வாசிக்கலாம். சாஸ்திர கவனம் வச்சிருப்பாங்கல்ல. ஓ, நீங்க இது வச்சு ஸ்லைடு வச்சிருந்தீங்கன்னா நீங்க சொல்லலாம். ஸ்லைட்ல வச்சு சொல்லவா? சரிங்க, ஸ்லைட்ல வச்சு சொல்லு. ஸ்ரீ ஆத்ம அஷ்டகம் ஸ்ரீ ஆதிசங்கராச்சாரியார் அவர் எழுதியுள்ளார். அவரு ஆத்மா பத்தி மிகவும் தத்துவமாக அவரு இந்த அதுல வந்து இந்த பாடலில் அவர் எழுதியுள்ளார். ஆத்மாஷ்டகத்தில் அவரு 1300 வருடங்களுக்கு முன்பே இந்த பாடலை எழுதியுள்ளார். அதற்கு வரிகள் அர்த்தங்கள் வந்து நான் முதல்ல தமிழ்ல தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு நாம் அதை முழு கவனத்துடன் தியானத்தில் கேட்போம். முதல் ஸ்லோகத்தில், நான் மனம் அல்ல, புத்தியும் அல்ல, அகங்காரம் அல்ல, சித்தமும் அல்ல, நான் செவி அல்ல, நாக்கு அல்ல, நாசி அல்ல, கண் அல்ல, வானும் அல்ல, பூமியும் அல்ல, ஒளியும் அல்ல, காற்றும் அல்ல, சிதானந்த ரூபம் சிவோகம் சிவோகம். நான் உண்மையில் அந்த நித்திய அறிதல் மற்றும் பேரின்பம், புனிதம், அன்பு மற்றும் தூய உணர்வு. நானே சிவா, நானே சிவா. இரண்டாவது, நான் பிராணனும் அல்ல, பஞ்சவாயவும் இல்ல, 7 தாதுக்களும் அல்ல, பஞ்ச கோஷமும் அல்ல, பேச்சும் அல்ல, கை கால்களும் அல்ல, செயல் புலன்களும் அல்ல, சித்தானந்த ரூபம் சிவோகம் சிவோகம். நான் உண்மையில் அந்த நித்திய அறிதல் மற்றும் பேரின்பம், புனிதம், அன்பு மற்றும் தூய உணர்வு. நானே சிவா, நானே சிவா. மூன்றாவது, எனக்கு வெறுப்பு இல்லை, விருப்பமும் இல்லை, கர்வமும் இல்லை, பொறாமையும் இல்லை, அறம், பொருள், இன்பம், வீடு எதுவும் இல்லை. நான் உண்மையில் அந்த நித்திய அறிதல் மற்றும் பேரின்பம், புனிதம், அன்பு மற்றும் தூய உணர்வு. நானே சிவா, நானே சிவா. எனக்கு புண்ணியமும் இல்லை, பாவமும் இல்லை, சௌக்கியமும் இல்லை, துக்கமும் இல்லை, எனக்கு மந்திரமும் இல்லை, தீர்த்த ஸ்தலங்கள் இல்லை, வேதங்கள் இல்லை, கேள்விகளும் இல்லை, நான் உணவில்லை, உணவாக்கி உண்பவரும் இல்லை, சித்தானந்த ரூபம் சிவோகம் சிவோகம்.
5வது ஸ்லோகம். எனக்கு மரணம் இல்லை, மரண பயமும் இல்லை, சாதி இல்லை, பேதம் இல்லை, பிதா இல்லை, மாதா இல்லை, பிறப்பும் இல்லை, உற்றம் சுற்றம் குரு சீடன் யாரும் இல்லை, சித்தானந்த ரூபம் சிவோகம் சிவோகம். நான் குணபேதம் இல்லாதவன், எந்த வடிவமும் இல்லாதவன், எங்கெங்கும் எப்போதும் எல்லா புலன்களிலும் நீக்கமற நிறைந்திருப்பவன், எனக்கு பந்தமும் இல்லை, முக்தியும் இல்லை. நான் உண்மையில் அந்த நித்திய அறிதல் மற்றும் பேரின்பம், புனிதம், அன்பு மற்றும் தூய உணர்வு. நானே சிவா, நானே சிவா, சிதானந்த ரூபம் சிவோகம் சிவோகம். நாங்கள் இப்போது இந்த ஸ்லோகங்களை சமஸ்கிருதத்தில் பாடலாக கேட்கலாம். முழு தியான நிலையிலிருந்து கவனத்தை சஹஸ்ராரத்தில் வைத்து பாடலை கேட்டு தியானத்தை தொடர்வோம். Madonna
शिवोऽहं 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 शिवोऽहम् शिवोऽहं 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 शिवोऽहम् अहं निर्विकल्पो निराकाररूपो अहं निर्विकल्पो निराकाररूपो विभूत्वा च सर्वत्र सर्वेन्द्रियाणाम् सदा मे समत्वं न मुक्तेन बन्धः चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपः शिवोऽहं 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 शिवोऽहम् தற்போது அவ்வாறே தியானத்தில் தொடர்ந்தவாறே நாம் குண்டலினி சக்தியை மேலெழுப்பி வந்தன் கவசம் இட்டுக் கொள்ளலாம் காணொலியை பார்த்து. Left hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it. Like that. Start moving it up. Take it up like this. Take it up. Push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tighten them. One. You'll see the result just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7.
ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நன்றி தீபக் சார். நன்றி சார். இன்றைய ஆடி மாத அமாவாசை சுப தினத்தில் நாம் தொடர்ந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் மற்றும் குறிப்புகள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். எனவே கலந்துரையாடல் ஒரு 10 நிமிடம் அன்மியூட் பண்ணலாம். நீங்க தீபக் சார் மிகவும் நன்றி சார். வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. வணக்கம் பத்மநாதன் சார். ஜெய் ஸ்ரீ மாதாஜி சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். நல்ல சுகமா இருக்கு சார். சார் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும் சார். மகிழ்ச்சி சார். சொல்லுங்க சார். அருமையா இருந்தது சார். ரொம்ப அருமையா இருந்தது. சரிங்க சார். நன்றி சார். நன்றி சார். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. திட்டுறாங்களா? மற்றவங்க ஏதாவது கேள்விகள் அனுபவம் ஏதாவது இருக்கா? ஜெய் ஸ்ரீ மாதாஜி. சிவகலை மேம் சொல்லுங்க. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. இன்னைக்கு நல்ல தியானம் நல்லா அமைதியா நல்லா இருந்தது. வைப்ரேஷன் நல்லா இருந்தது. அவங்க சார் சொன்னதும் இன்னைக்கு நல்ல ஒரு பதிவா இருந்துச்சு. சார் பேசினது, அம்மா மாதாஜி பேசினது எல்லாமே நல்லா அருமையா இருந்துச்சு சார். நன்றி நன்றி மேடம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஓகே. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஓகே. நீங்க வீட்டுல தொடர்ந்து காலை மாலை தியானம் செய்வது மிகவும் முக்கியம். காலையில் எழுந்தவுடன் ஒரு 10 நிமிடங்கள், அதே போல் மாலை நித்திரை தூங்குவதற்கு போவதற்கு முன் ஒரு 10 நிமிடங்கள், மாலையில் நீங்கள் அந்த உப்பு நீரில் கால் அமிழ்த்துவது ஃபுட் சோக்கிக்கும் நிச்சயமாக செய்ய வேண்டும். தொடர்ந்து வருபவர்கள் அது மறக்காமல் கண்டிப்பாக செய்வீர்கள் என்று நம்புகின்றோம். இது பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தால், சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்கள். வீட்டில் நமது கூட்டு தியானம் அளவுக்கு இன்றைய உரையிலும் அன்னை சொன்னார்கள், 2ம் முக்கியம். ஒன்று இல்லாமல் ஒன்று இருந்தால் நாம் தியானத்தில் முன்னேற முடியாது. அதாவது கூட்டு தியானமும் முக்கியம், கூட்டமைப்பு முக்கியம். அதே போல் உங்களுடைய தனிப்பட்ட ஆன்மீக வளர்ச்சி, உங்களுடைய சொந்த தியானம், வீட்டில் தியானம் செய்வது, தனியாக தியானம் செய்வதும் முக்கியம். 2ம் ஒன்றாக கைகோர்த்து சென்றால்தான் தியானத்தில் முன்னேற முடியும். அதை தெளிவாக அன்னை சொன்னார்கள் என்று. எனவே அதை பின்பற்றுவீர்கள் என்று நம்புகிறோம். கண்டிப்பாக இந்த கூட்டு தியானத்தில் ஒரு கிழமைக்கு ஒரு தடவையாவது நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். முகநூல் வழியாக இணைந்த விஜயராணி மேம், சரஸ்வதி மேம் மற்றும் அறிவழகி அவர்கள் எல்லோருக்கும் நன்றி. நாம் இன்றைய ஃபேஸ்புக் ஒளிபரப்பை இத்துடன் நிறுத்திக் கொள்வோம். மீண்டும் திங்கள்
மாலை 7 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம் ஃபேஸ்புக் அன்பர்களே.